தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பொம்மை எந்த வடிவத்தில் இருந்தாலும் நம்ம ரசிக்க வைக்கும். அதுலேயும் அது குரங்கு பொம்மைனா கூடுதலாக சிரிக்க வைக்கும். குரங்கு பொம்மை கடந்த வாரம் வெளிவந்து மக்களிடையே ஒரு நல்ல திரைப்படம், தரமான திரைப்படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய படம். அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்த அந்த படத்தின் படைப்பாளிகள் இந்த அரங்கத்தில் நம்முடைய வந்திருக்காங்க. அவங்கள இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல ஒரு குழுவாக அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்துருக்கீங்க, ரசிக்க வச்சுருக்கீங்க. ரொம்ப யதார்த்தமான படம்னு மனதோட ரிலேட் பண்ணிக்க முடிகிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ டிரெக்டரோட பெர்மிஷனோட நான் விதார்த் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்கள் விதார்த், உங்களுடைய இதுக்கு முன்னாடி வந்த படம் ஒரு கிடாயின் கருணை மனு, அதுவுமே தரமான படம், யதார்த்தமான படம் அப்படிங்கிற ஒரு பெயரை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அண்ட் நவ் இந்த படம். ஸோ இந்த படத்தை பற்றி, இந்த படம் பார்க்க இருக்கிற ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல? இல்லை, உண்மையிலே அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். என்னென்னா, குற்றமே தண்டனையாக இருக்கட்டும், கிடாயின் கருணமாக இருக்கட்டும், நல்ல படம், ஒரு விதார்த்த படம் நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அபிமானத்தை உருவாக்குச்சு. ஆனால் எனக்கு பொருளாக தேடி கொடுத்தது குரங்கு பொம்மை. எனக்கு ஒரு நல்ல படமாக மட்டும் இல்லை, நல்ல காசையும் கொடுத்துருக்குது. அதுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உண்மையிலே எனக்கு ஒரு குற்றமே தண்டனை பண்ண உடனே நீங்கள் சூஸபிள் மூவி கரெக்டாக இருக்கணும்னு, கிடாயின் கருணை மனு வந்தவுடனே இல்லை நல்லா பண்ணுறீங்க, இதே அப்படியே பிடிச்சிங்கன்னு. இப்போ நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்குல்ல, அதுக்கு நிதலன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலே ஒரு ஐடென்டிட்டியை ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லணுமா? டைரக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள். நித்திலன், உங்களுடைய அழகான பெயர் உங்களுக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படம் இப்போ ரசிகர்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க, ரொம்ப யதார்த்தமான படம் அப்படின்னு ரொம்ப நிறைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்கும் உங்களுக்கு. இந்த படத்தோடைய டைட்டில் துவங்கி இந்த பட கதை வரைக்கும் வந்த பயணம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நான் வேலூர் டிஸ்ட்ரிக்கு ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தேன். ஸோ சென்னையில் தான் சென்ட் பீட்டர் காலேஜ் தான் விஸ்காம் படித்தேன். அப்புறம் விஸ்காம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நாளை இயக்குனர் இந்த செட்டு தான் மேலே செட்டில் கலந்தது தான் டைட்டில் வின் பண்ணேன். சீசன் 3 டைட்டில் வின்னர் தான். அது வின் பண்ண படம் தான் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம். அது மூலயமா தான் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த படத்தில் ஒரு நாளை இயக்குனரில் சீசன் 3ல் ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். சின்ன பட்ஜெட்டில் ஒரு புதிர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது பார்க்க ரொம்ப சுமாராக தான் இருக்கும் டெக்னிக்கலாக அதெல்லாம். ஏன்னா பட்ஜெட் குட்டி இருந்தாலையும் அந்த டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதை வச்சு அப்படி இருந்தது. அதில் ஒரு நாட்டு பிடிச்சது எனக்கு, ஒரு ப்ளே ஐடியா. அந்த ஐடியா எடுத்து குரங்கு பொம்மைக்கு போட்டு தான் அந்த குரங்கு பொம்மை உருவாச்சு. இதுக்கு இது படத்தில் குரங்கு பொம்மையில் வர்ற கதைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கதை தாங்க. நீங்கள் பார்த்து இந்த ஐடியாவே ரொம்ப பழசாக தான் இருக்கும். ஐ மீன் இந்த கதை, இந்த படத்தை குரங்கு பொம்மையோட கதையை சொன்னால் சிம்பிளாக சொல்லிடலாம் ஒரு 2 லைனில். இது எம்ஜிஆர் சிவாஜி காலத்து கதை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கதை கனெக்ட் பண்ண விதம், ப்ளே பண்ண விதம், ப்ராக்டிக்கல் லைஃபோட அந்த மிங்கிள் பண்ண விதம், டீட்டெயிலிங். நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஆப்போசிட்டில் வர ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லை, ஸோ ஒரு பாட்டி கூட காப்பாற்றிட்டு வந்திருக்கலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில் நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு லைஃப் நீங்கள் சும்மா நடந்து போய் கற்பனை நினச்சி பாருங்க, அவன் யார் இருப்பான், இவன் யார் இருப்பான், இவன் யார் இருப்பாங்கன்னு அந்த மாதிரி கனெக்டெல்லாம் அந்த படத்தில் டீட்டெயிலிங் இருந்துகிட்டே இருக்கும். கியூரியாசிட்டி இருந்திருக்கும். அது இந்த கதைக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த படம் வந்துச்சு. சார், ஆக்சுவலாக நீங்களே பேசும்போது சொன்னீங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்து கதை தான் இந்த வைரம் கடத்துறது, சிலை கடத்துறது. இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லாத கதை ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்து பழகின விஷயந்தான். பட் அப்படி இருந்தாலும் இந்த படத்தை பார்க்குற ரசிகர்கள் இதை புதுசாக ரசிக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ்னு நீங்கள் என்ன நினச்சி வச்சிங்க கதையில்? இப்போ திரையில் நீங்கள் ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது அதெல்லாமே அவங்க நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சி ரசிக்கிறாங்களா, இல்லை அவங்க வேறு ஏதாவது பிக் பண்ணி ரசிக்கிறாங்களா? இல்லை, அந்த பழைய ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண விதம் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுற விதம். அப்புறம் இந்த படத்தோட மெயின் பார்ட் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே, எல்லா ஸ்க்ரீன் நான் லீனியர் எல்லாமே பண்ண முடியாது. இந்த கதை நான் லீனியர் பண்ணும்போது ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவாக கொடுக்க முடியும்னு நம்பினேன். ஸோ அதெல்லாம் சேர்ந்தால் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் முன்னே சொன்னது தான், எப்பவுமே உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்க அது ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் டீட்டெயிலிங்கும் லைவாகவும் இருக்கும். அதுதான் இந்த மக்கள் இவ்வளோ கொண்டாடுறதுக்கும். அப்புறம் நீங்கள் தான் முன்னாடி சொன்னதான், டீட்டெயிலிங்காக நம்ம ரொட்டீன் லைஃப்பில் டெய்லி பார்த்துருப்போம், அது சினிமாவாக பார்த்துருக்க மாட்டோம்.
ஓகே. ஏடா டே ஆமாம் இல்லை அது மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு அது படத்தில் பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பார்க்குற படத்தில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் பார்க்கலாம். இதெல்லாம் சேர்ந்தால்தான் உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்னும் படம் குவாலிட்டியாகவும் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். படத்தோட பியூட்டிஃபுல் ஹீரோயின் டெல்னா டேவிஸ். டெல்னா உங்களுடைய ஆக்கம் படத்துலேயும் வந்து ரொம்ப நல்ல நடிப்பு, நீங்கள் நிறைவான நடிப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த படம் இட்ஸ் ஆடட் ஒன் மோர் ஃபெதர் ஃபார் யூ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் என்ன, உங்களை அதுக்கு எப்படி தேர்வு செஞ்சாங்க? வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து இந்த படத்தில் டைரக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான், ராஜா சார். ஸோ எனக்கு அவரை தெரியும். அவர் வந்து ப்ரொடியூசருக்கு ஃப்ரெண்டு, விதாத் சாருக்கு ஃப்ரெண்டு, டைரக்டருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ என்னோடய மலையாள மூவி நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண ஒரு மலையாள மூவி இருக்குது மஞ்சன்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட ஸ்டில்லு ரொம்ப லைவாக இருக்கும், வித்தவுட் மேக்கப், பக்கா ஒரு வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு அவர் தான் வந்து காட்டினார் டைரக்டருக்கு. பார்த்துட்டு என்னை வர வச்சு ஒரு சீன் கொடுத்துட்டு நடித்து காட்ட சொன்னாங்க. நான் நடித்து காட்டினேன், அவங்களுக்கு பிடிச்சிது. அப்புறமா நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். என்னோடய கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோவும் பெருசாக அந்த பொண்ணு அப்படி இப்படின்னலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா நம்ம ஒரு வில்லேஜில் வந்து இல்லைன்னா நம்ம வீட்டிலலாம் ஒரு பொண்ணு எப்படி இருக்கும், எப்படி பிஹேவ் பண்ணுவேன் நார்மலாக, அந்த மாதிரி ஒரு சாதாரணமான பொண்ணு. எந்த விதமான ட்ராமாலாம் க்ரியேட் பண்ணி குழப்புற அந்த டைப் ஆஃப் கேரக்டர் கிடையாது. ஓகே. ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யதார்த்தமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதா ரொம்ப ட்ரிக்கியான விஷயம்னு. நான் நடிக்கவே இல்லையே. ஸோ யூ ஹேவ் எனி டிஃபிகல்ட்டி இன் கெட்டிங் இட்? இல்லை, அந்த மாதிரி டிஃபிகல்ட்டியெல்லாம் எனக்கு இருந்ததில்லை. நான் பேசிக்கலி கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ அதனால் வந்து எனக்கு நடிக்கிற டைமில் அந்த டிஃபிகல்ட்டியெல்லாம் இருந்ததில்லை. லைவாக தான் எப்போவுமே மலையாளத்தில் தான் லைவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் நடிக்கும்போது நீங்கள் நடிக்காதுங்க, லைவாக இருங்கன்னு சொல்லுவாங்க. நான் தமிழில் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு தடவை தான் ஒரு டைரக்டர் என்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எப்படி மலையாள படம் நடிக்காதீங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ மறுபடியும் உங்ககிட்ட வந்து இந்த படத்தில் இருக்கிற சீன்ஸ் பற்றியெல்லாம் நான் கேட்க போகிறேன். பட் பிஃபோர் தட் அடுத்த கேள்வி. தேனப்பன் சார் வணக்கம். உங்களை இப்போது தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்களேன்னு சொல்கிறதா நடிகர் அப்படின்னு கூப்பிடுறதா தெரியல. வாழ்த்துக்கள் சார் இந்த படத்துக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்லேருந்து இந்த படத்தை பற்றியும் சொல்லுங்கள், அண்ட் உங்களுடைய கதாபாத்திரம் பற்றியும். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? என்னை பொறுத்தவரை இந்த கதை வந்து நித்தில்னு வந்து சொல்லும்போது அவரோட ஷார்ட் ஃபிலிம் காட்டினார். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கமல் சார் வந்து பார்த்து இந்த உங்கள் நாளைய இயக்குனரில் தான் ஒரு வின்னராக இருந்தனால கமல் சார் தான் அவார்டு கொடுத்துருக்காரு. கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, எனக்கு பிடிச்ச தமிழ் படம் அந்த வருஷத்தில் அந்த கண்ணீர் புன்னகை வாங்கின கண்ணீர் இலவசம் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியும், நான் கிட்டத்தட்ட கமல் சார்கிட்ட ஒரு 10-15 வருஷம் கூட இருந்திருக்கேன். அவர்கிட்ட மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கமல் சார் அவ்வளோ ஈஸியாக யாரையும் சொல்ல மாட்டார். அப்போ நிச்சயமாக நித்தில மேலே அதில் ஒரு எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிட்டீங்களா? இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு மரியாதை. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனைன்னா, என்னை நடிக்கிறதுக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. என்னோட ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம பேசிக்காக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்து அப்புறம் படிப்படியாக ஒரு வந்ததுனால இப்போ நடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் யாருக்கு தான் ஆசை இருக்காது. அப்போ அதே மாதிரி எனக்கும் தான் இருந்திருக்கும். அது மாதிரி அவர் கேட்கும்போது நான் என்ன நினச்சேன், நம்மளால ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு 1க்கு 4 டேக்கு வாங்கி 5 டேக்கு வாங்கி அந்த ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் ஆகப்படாங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் நடிக்கலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நித்திலனும் அவரோட இவர் கல்கியும் சேர்ந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க. நாங்கள் கூட இருக்கோம் சார், நீங்கள் எப்போது ரெகுலராக எப்படி ஆஃபீஸுக்கு வந்துட்டு போகிறீங்களோ அது மாதிரி வந்துட்டு போனால் போதும், மிச்சம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் அப்புறம் ஸ்கிரிப்டும் கேட்டேன். ஸ்கிரிப்டும் நல்லா ஒரு தரமான ஸ்கிரிப்டாக இருந்தது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சேன். அதே போல் இன்றைக்கி ஜனங்களும் ஒத்துக்கிட்டு அது பெரிய வெற்றி படமாக்கினதில் மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும். தயாரிப்பாளர் இது படம் பண்ணுறாரு, மிக சிறப்பான ஒரு தயாரிப்பாளர். அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு ஈவினிங் நான் கொடுத்து பார்த்தது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு கம்பெனி, நான் இந்த கம்பெனி தான் பார்த்துருக்கேன். அவ்வளோக்கு ஒரு தரமான தயாரிப்பாளர். இந்த தயாரிப்பாளர் வந்து மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று வேண்டிக்கிறேன். குமரவேல் சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே யதார்த்தமான படங்களா, நல்ல படங்களா அமைதா, இல்லை நீங்கள் அந்த படத்துக்குள்ளே வந்தோடனே தரமான படமாக மாறிடுதா, இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா? இந்த ட்ரிக் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்படி தான் அது. இந்த படத்தோட வாய்ப்பு வந்து ஒரு நாள் விதார்த் எனக்கு ரொம்ப வருடங்களாக பழக்கம். அதனால் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தரை வராரு, நீங்கள் கதையை கேளுங்க. எனக்கு அவருடைய ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்ததில்ல, அவரை பற்றி எதுவுமே தெரியாது, இவர் எதுவுமே சொல்லலை.
ஓ ஓகே. ஒருத்தர் வந்து கதை சொல்லுவார், நீங்கள் கேட்டுட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இவ்வளோ தான் சொன்னார். அவர் வந்தார், சார் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் பார்க்குறீங்களான்னு. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் கதையை சொல்லுங்கள் நான் கேட்டுருவேன். கதையை சொன்னார். அதுக்கப்புறமா எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணும். நான் என்ன கதை ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவரை ஒன்று தான் கேட்டேன், என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க இதுக்குன்னு. ஓகே. அப்போ அவருடைய மொபைல்லேருந்து ஒரு ஸ்டில் எடுத்து காட்டினார். என்னுடைய பழைய பத்திரிக்கையில் வந்து ஒரு ஸ்டில் அது. இதை பார்த்து தான் சார் நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த கதையை கேட்ட பிறகு இதில் பண்ணணும் அப்படின்றது முடிவாயிடுது. அதனால் நான் உடனே ஒத்துக்கிட்டேன். டைரக்டர் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சு. அவர் சொன்ன விதமே, அவர் சொன்ன விதம் கரெக்டாக கொண்டு வந்து ஒரு பாயிண்டில் நிறுத்தினார். நான் கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஆனஸ்ட்டாக அப்படியே சொன்னார், இல்லை சார் அது இன்னும் நான் டிசைட் பண்ணல, இனிமேல் தான் டிசைட் பண்ணணும், நான் கொஞ்சம் மாற்றிக்கினே இருப்பேன்னாரு. இன்னும் அந்த ஒரு மாதிரி பேசுகிறாரு, உண்மையாக பேசுகிறாரு அப்படி. நான் விதாத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி நிதிலன் ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக சொன்னார், எவ்வளோ நீங்கள் ரியலாக போகிறதுக்கு கிட்ட போகிறீங்களோ ஒரேடியாக ரியலாகவும் இருந்துட முடியாது. அந்த நெருக்கம் வர வர பார்வையாளர்கள் அதை கூட தொடர்பு படுத்திப்பாங்க. ஓகே. இப்போ என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக வாங்கினா நம்ம டஃப்பாக வர்றது தான் தோணும். அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் அப்படி வேணாம் சார், நம்ம இதுதான் அந்த கேரக்டர், அவன் இதை பண்ணுறான், அது மோதி இவனுக்கு அது நடக்குது, அந்த ஆசை வந்தால் ஒரு நம்ம ரியல் லைஃப்பில் என்ன செய்வோமோ அந்த மாதிரி அதை பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றி அதிகம் பேசிக்கவே இல்லை, அது போயிட்டே இருந்தது வேலை. ஓகே. அது எனக்கு சேர்றதுக்கும் அதுக்குமான ஒரு 2 நாள் இருக்குமா, அது ஒரு அந்த கேரக்டருக்குள்ள என்ன பண்ணுறது, இதுவா அதுவா. ஏன்னா உங்களையும் வந்து நிறைய நாங்கள் நெகட்டிவ் ஷேட்ஸில் அந்த மாதிரி கேரக்டர் அதிகமாக உங்களுடைய கதாபாத்திரங்கள் எங்களுக்கு இல்லவே சட்டுன்னு குட்டி ஞாபகமே குட்டி வராது. பாயாக தான் நான் நடிச்சிருக்கேன். அதனால இந்த கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட பிக் அண்ட் சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாம். இல்லை, அந்த கதை கலன் அது. என்னுடைய கதாபாத்திரத்தை விட இதில் ரொம்ப கஷ்டமான கதாபாத்திரம்னா அது விதார்த் பண்ணது தான். அது ஏன்னா அவர் தான் ரிசீவிங் எண்டில் இருக்கார். ஓகே. செயல்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லார்கிட்டேருந்து வாங்கிறது மட்டும்தான் அவர் வேலை படம் முழுக்க. அது என்னை பொறுத்த மட்டும் அது கஷ்டம், அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். செஞ்சிடலாம், சத்தமாக பேசிடலாம், அழுதிடலாம், சிரிச்சிடலாம், ஆக்டிங் ரியாக்டிங் மாதிரி அது மாதிரி பண்ணிடலாம். ஆனால் வாங்கிக்கினே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர். பொதுவாக வந்து அண்ணா சொல்கிற மாதிரி அப்படி என்னை பிரிக்க முடியல. ஆனால் அவன் அங்கேருந்து என்னோடய சீனியர் ஆக்டர் கொத்துப்பட்டில் நான் அவருடைய மாணவன்னே வச்சுக்கலாமே. அங்கே வந்து ஒரு தியரி ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு படம் பண்ணல, யார் யார் நடிக்கிறா, குமரவேல் நடிக்கிறார், தேனப்பா நடிக்கிறார், ராஜா நடிக்கிறார், கல்கி நடிக்கிறார். இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ணும், அப்படி பண்ண படம் போயிடும். எனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தான் நான் செய்யணும். என்னுடைய ரோல் என்ன இருக்குங்கிறத மட்டும் நான் யோசிச்சா போதும். அது அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணால் அது அப்படி வச்சுனாலே இப்போ பொதுவாக சொல்லுவாங்களே போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சாங்க, அது படம் விளங்காது, யாருக்கும் போட்டி கிடையாது. இல்லை அந்த படம் விளங்காது. அப்படி போட்டி போட்டு நடிச்சா அந்த படம் விளங்கவே விளங்காது. ஒரு படம் ஒரு குவாலிட்டியாக வரணும், ஒரு கதை ஒன்று அமைப்பு இருக்கும், இதில் நான் என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் செய்யணும். அப்போ தான் அந்த ரோலை எடுபடும். நான் இல்லை அவர் அதில் சூப்பராக பண்ணுறாரு, இதை தாண்டி நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் இறங்கிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த சீன் கெட்டு போயிடும். அதனால் எனக்கு இந்த இதில் என்னுடைய வேலையை செஞ்சேன். அப்போ அங்கேருந்து இப்போ நான் வேலையை செஞ்சதுனால தான் இந்த வார்த்தை வருது. நான் அந்த வேலையை சரியாக செய்யலைன்னு வச்சுங்களேன், இந்த வார்த்தை எனக்கு வராது. ரொம்ப உண்மை. ஸோ டேலி பண்ண யாரையும் டேலி பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. ஓகே. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் இசை, குறிப்பாக வந்து ரீ ரெக்கார்டிங்னு சொல்லலாம். உங்களுக்கு இது எத்தனாவது படம்? இந்த படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? வணக்கம், என் பேர் அஜனீஷ் லோக்நாத். நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். நான் கன்னடா படங்களுக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குரங்கு பொம்மை என் மொதல் படம். என்னுடைய ஒரு கன்னடா படம் ஒளிதவர் கண்டந்தேன்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆகி அது பார்த்து விதார்த் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டியிருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் உங்களை மீட் பண்ணுவேன் பிரதர்ன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து மீட் பண்ணாங்க, எனக்கு குரங்கு பொம்மை படத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் இந்த படத்துக்குள்ளார நான் வந்தேன். அப்புறம் குரங்கு பொம்மை படத்தோட இசை பற்றி சொல்லணுன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு இந்த படத்தில். குறிப்பிட்ட ஸ்டைலுங்கிறது ஒன்றும் இல்லை படத்தில். ஏன்னா இந்த படத்தோட கண்டென்ட் வந்து அப்புறம் அந்த டைரெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ மியூசிக் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும் போதும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கிடைச்ச இடத்துல எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் பண்ணிவிட்டு அப்புறம் மியூசிக் சப்போர்ட்டிவாக வச்சுருக்கேன். ஸோ
ஸோ இதுதான் குரங்கு பட மியூசிக். பட் சாங்ஸ் பற்றி சொல்லணுன்னா 3 பாடல்கள் இருக்குது. சங்கர் மகாதேவன் பாடிருக்காங்க, ஆண்டோனிதாசன் அவங்க பாடிருக்காங்க, மகாலிங்கம் அவங்க. பட் ஒரு எல்லா சுச்சுவேஷன் சாங்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஓகே, தேங்க்யூ. அவர் பார்த்தீங்களா, நாங்கள் சொல்லி வச்சு கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக எல்லாத்தையும் வச்சுட்டாரு. எங்களுக்கு அவர் குழந்தை. நான் எல்லோரும் சொல்லுவோம் கொஞ்சம் மியூசிக்லாம் லேட்டாக கொஞ்சம் ஆனால் கூட, ஏன்னா பிஸி அவர் ரொம்ப பிஸியான மியூசிக் டைரக்டரு. அவர்கிட்ட வந்து கொஞ்சம் லேட்டான கூட அவர்கிட்ட எப்படிங்க போய் கேட்குறது, கோவமே படம்ல கோவமாக இருக்கும். என்னங்க இப்போ தரேன்னு சொன்னேன் அதை கேட்கலான்னா அவர் ஹலோ அப்படின்னு சொல்லையிலே ஆகிடும். அப்படி ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேச சொன்னதை சொல்லுமா குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, இல்லை அது அவங்க லேட்டாக சொல்வதுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு மியூசிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸில் அது வந்து எனக்கு ஒரு டைலமோ ஸ்டார்ட் ஆகிடும். ஐயோ இது பிடிக்குமோ பிடிக்காதோ, இது கமர்ஷியலாக இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரியான கன்ஃபியூஷனில் தான் லேட் ஆகுதோ இல்லையா பண்ணுறதுக்கு லேட் ஆகல சார். நான் கருணை ராஜா சார்கிட்ட கேட்குறேன் சார், இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா கதாபாத்திரங்களுக்குமே, அதாவது இவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின், இவங்க ஃப்ரெண்டு, அது மாதிரி ஒரு தெரிஞ்ச 2-3 பேருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே நமக்கு பழகின மாதிரி படம் பார்த்து முடிச்ச உடனே. ஸோ உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தில். நான் ஆக்சுவலாக வந்து விதார்த்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. விதார்த்தை சினிமாவை கூப்பிட்டு வந்ததே நான் தான். அவனே சொல்லியிருக்கான் ப்ரெஸ் மீட்டில். கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் விதார்த்தை. அப்போ நான் மன்சூர்லிகான் சாரோட ஒரு படம் நடிச்சிருந்தேன். அந்த ஸ்டில்லை வந்துட்டு காமிச்சேன். அதை பார்த்துட்டு நானும் நடிக்கணும்ப்பா, நானும் வரேன் அப்படின்னா. சரி வாடா, இங்கே ஏவிஎம் மேத்தாப்பில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அவனும் வந்துட்டான். அதுக்கப்புறம் என் கூட இருந்தால் அப்படியே கூத்துப்பட்டு போய் அப்படியே நல்ல உழைப்பு. என்கிட்ட அது கிடையாது. நான் கொஞ்சம் வேறு மாதிரி வேலையெல்லாம் பார்த்து அப்படி சினிமாலே வேலை பார்த்து வந்துட்டேன். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த குரங்கு படத்தில் வந்து கண்ணன் ஒரு நண்பர் எங்களுக்கு, நாங்கள் எல்லோரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸு. அவன் ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு, இந்த மாதிரி படம் பண்ணுங்கும் போது விதார்த்த வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி அதில் என்னை ஃபினான்ஸ்லாம் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டேன். கேஷியர் நான் அந்த படத்தில் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். அப்போ கண்ணை சொன்னால் இவனும் நடிக்க வந்து ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு, இவனுக்கு தான் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்திலன்ட்ட சொன்னாப்புல. இப்படி பார்த்துட்டு அவர் காலின்னு ஒரு கேரக்டர் கிட்ட அது பண்ணட்டும் அப்படின்னாப்புல. சரி காலிங்கும்போது நல்லா நெகட்டிவ் ரோலாக இருக்கும், நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப இதாக இருந்தேன். கடைசியில் பார்த்தா என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் திங்கிறதுலே குறியாக இருப்பேன். அந்த மாதிரி வருது, நல்லா ஹியூமராக, அது நல்லா ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாப்புல. எனக்கு நான் அந்தளவுக்கு நடிகன்லாம் கிடையாது, அழகாக சொல்லி வாங்கினாப்புல வேலையை. அது நல்லா இருக்குன்னு இப்போ எல்லோரும் நல்லா பாராட்டிகிட்டு இருக்காங்க. நித்திலனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். லைவாக இருக்கணும் எதாக இருந்தாலும், இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டாப்புல. லொக்கேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் வெறும் 2 வீலர் எடுத்துக்கிட்டு எங்கெங்கேயோ தெருவாக சுற்றி இருக்கோம். காம்ப்ரமைஸே ஆக மாட்டாப்புல. எனக்கு அப்படி லைவாக இருக்கணும். ஏதாவது வீட்டில் போனோன்னே அண்ணே இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் வெளில போயிட்டாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும், அப்படியே வேணும்னே அப்படி பார்ப்பல. அந்த ஸ்டுடியோவே காமிக்கக்கூடாது, ஸ்டுடியோனா கோவம் வந்துடும், பிடிக்காது. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும். ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணாப்புல. அந்த உழைப்புக்கான ஊதியம் வந்து இன்னைக்கு பார்த்துட்டோம் நாங்கள். அது ரொம்ப சந்தோஷம் அது எங்களுக்கு. ஓகே, தட்ஸ் நைஸ். சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அசோசியேஷன் இந்த படத்தில், உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. என் பேர் கல்கி. நான் ஒரு பிட் பாக்கெட்டாக அந்த படத்தில் ஹியூமராக பண்ணியிருக்கேன். டைரக்டர் நித்திலன் வந்து அவர்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணேன். ஓகே, ஷார்ட் ஃபிலிம்லேருந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அப்போ இந்த கேரக்டருக்கு வந்து நானே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் தான் இது பண்ணார், நீ கரெக்டாக இருப்ப அப்படி சொல்லிட்டு. இயக்குனர் பாரதி ராஜா சார், விதார் சார், குமரவேல் சார், தனப்பன் சார்லாம் இவங்க கூட என்னையை ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவ்வளோ பெரிய லிஜன் நடிக்கிற படத்துலையே இன்றைக்கி வந்து நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்லாம் பாராட்டுறாங்க. பாரதி ராஜா சார், வெற்றிமாறன் சார் எல்லாம் பாராட்டுறாங்க. எல்லாத்தையும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய பேர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தது, இந்த படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு வந்து இட்ஸ் ஆடட் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெங்த், என்ன வேணால் சொல்லலாம். இட் இஸ் மேட் இட் அ டிஃப்ரெண்ட். சொல்லுங்கள் சார், நீங்கள் ஒய் பாரதி ராஜா சார் இந்த படத்தில்? இல்லை, இந்த அந்த கேரக்டரோட வேல்யூ அப்படி. பொதுவாகவே அவர் மட்டும் இல்லை, குமரவேல் சார், இன்னும் நிறைய பேர். நாம் ஒரு பெரிய ப்ராக்டிக்கலாக பாரதிதாசர் ஒரு பார்த்துக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் இல்லையா. ஸோ நம்ம அவரை கொஞ்சம் இப்படி யூஸ் பண்ண ஏன் பர்சனல் ஆசை, ஒரு சுயநலம் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ பாரதிதாசர் அப்படி இருக்கார், ஸோ ஒருவேளை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற. அதே மாதிரி குமரவேல் சார், நீங்கள் குமரவேல் சார் பாருங்களேன், படம் பார்த்தீங்கன்னா அவரோட வேல்யூ அந்த படத்தில் தெரியும். ஸோ எல்லாருமே அப்படி நம்ம ஒரு வகையாக பார்த்துருப்போம் படத்தில். அவங்களோட ஒரிஜினலாக இல்லாட்ட நம்ம அப்பா ஆசைப்படுற மாதிரி பண்ண எப்படி இருக்குன்றது அந்த படத்தில் தெரியும். அவர் சம்மதிக்க வச்சது எப்படின்னு சொன்னால், அந்த எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாரு, என் மேலே பெரிய நம்பிக்கை அவருக்கு. இந்த பையன் வந்து ஏதாவது பண்ணுவான், அட்லீஸ்ட் ஒரு மொக்க படம் கொடுக்க மாட்டான்,
அப்படின்ற எண்ணமாவது அவருக்கு இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கதை சொல்லும்போது ஒத்துக்கிட்டார். கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி கொடுத்தார். ஒரு பதட்டம் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. முன்னாடி ஷூட் போகிறதுக்கும் நிறைய விஷயம் அவர் ஆஃபீஸ் அவர் வீடுக்கு தோளில் கை போட்டு பேசுவார். எனக்கு அதுவே ரொம்ப ஒரு அப்பா பையன் மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாக ஃபெயர்கள்லாம் போயிடுச்சு. ரொம்ப என்ன வேணால் சொல்லலாம், சார் எனக்கு வந்து இப்படி பண்ணுங்க நான் சார்ரா போடா பண்ணுறேன் அப்படின்னு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி கொடுத்து வேலை பண்ணுறேன். ஸோ பாரத சார் வந்து முதல்ல எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட சிகப்பு ரோஜாக்கள் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் மூவி. ஸோ அவர் கூட அப்புறந்தே கூட அதை பற்றி விஷயங்கள் பேசிட்டு இருப்போம். அப்புறம் அவர் கூட பொதுவான சினிமாக்கள் பற்றி பேசும்போது பழைய கதை ஷேர் பண்ணுவார். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பற்றியெல்லாம் நிறைய சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். படம் பார்த்தா அது வேல்யூ இருக்கும். கண்டிப்பாக பாரதிராஜ் சாருக்கு, குமரவேல் சாருக்கு, அஜுவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே. இந்த படத்தில் பெஸ்ட் பாயிண்ட்டே வந்து இப்போ பாராட்டணுன்னா நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தரை பாராட்டோம். பட் படம்னு பார்த்தா யாரையுமே எங்களால் பிரித்து இவங்க அவங்கன்னு ஜஸ்ட் ஒரு ஹோலாக தான் எங்களால் அந்த படத்தை ரிலேட்டும் பண்ண முடியுது, பார்க்கவும் முடியுது. படம் பார்க்க ஆரம்பித்த ஒரு 2வது 3வது நிமிஷத்துலேருந்தே நம்ம தியேட்டரில் இல்லாமல் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடும், உள்ளே போயிடும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் ஃபில்ம் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறந்த படத்தை கொடுத்ததுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் மீண்டும். அண்ட் இந்த அரங்கத்தில் வந்து இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சொல்லுங்கள் சார். கலைஞர் டிவிக்கு ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் என் பயணத்தை இங்கேருந்து தான் தொடங்கினேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, புதின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, எங்கே இருந்து இதில் தான் நான் பெரம்பூரில் தங்கிட்டு இருந்தேன். ஒரு என்ன சொல்கிறது, பசங்க படத்தில் ஒரு டைலாக் இருக்குங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் அந்த ஒரு சின்ன பாராட்டு தானே ஏங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப அந்த டைமுக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஐடியாவில் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஓகே, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த சந்தோஷம் இங்கேருந்து எங்கள் பெரம்பூர் வரைக்கும் நடந்தே திங்க் பண்ணிகிட்டே போயிட்டேன் எனக்கு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். எனக்கு என்னோட லைஃப்பில் கலைஞர் ஒரு பங்கு இருக்குது. ஸோ மீண்டும் உங்களை இந்த அரங்கத்தில் வந்து ஒரு இயக்குனராக, வெற்றி இயக்குனராக சந்திக்கிறதுல எங்களுக்கும் கலைஞர் டிவி சார்ந்த எங்களுக்கு ஒரு சின்ன பெருமை இருக்குன்னு தான் சொல்லிக்கணும். ஸோ அந்த பெருமையோட மீண்டும் ஒரு முறை எங்கள் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.